அரவிந்த் அவர்களே, அருளானந்தம் அவர்களே, காவிரி மருத்துவனுடைய ஜோஸ் அவர்களே, எங்கள் இயக்கத்தினுடைய முன்னாடி மரியாதைக்குரிய அண்ணன் எல்லோரா மணி அவர்களே, அண்ணன் யுவராஜ் அவர்களே மற்றும் மாமன்ற உறுப்பினர் நாகராஜ் அவர்களே, அண்ணன் லட்சுமணன் அவர்களே, வருகை புரிந்த வந்திருக்கின்ற பத்திரிகை துறை சார்ந்தவர்களே, சிப்காட் இன்ஸ்பெக்டர் அவர்களே மற்றும் அன்பு சகோதரர்களும் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய ஒரு நாள் என்பது ஒரே கல்ல ரெண்டு மாங்க உங்களுடைய ஆணையர் மீட்டும் முடிஞ்சது. அதே வேளையில் 1,00,000 மரக்கன்றுகள் நடுகின்ற ஒரு உன்னதமான ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கிறார்கள். அதற்கு முதற்கண் இந்த ஓசூர் மாநகர மக்களின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சொன்னால் இன்றைக்கு நமக்கெல்லாம் ரொம்ப சவாலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒசூரில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சாலை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலை பணிகள் ஆனாலும் சரி, மாநகராட்சியில் ஆனாலும் சரி, நம்முடைய தமிழக அரசால் பல்வேறு சாலை விரிவாக்க பணிகளானாலும் சரி, தொடர்ந்து இன்றைக்கு ஒசூர் வளர்ச்சி பாதையிலே நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்துல எல்லாம் ஒசூர் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஏரியா. இன்னைக்கு கூட போலீஸ் அலௌன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்துட்டு அந்த மாதிரி ஒசூரும் தலியும் பனிஷ்மெண்ட் ஏரியா. இங்கே பணியிலே பல காரணங்களுக்காக ஒசூர் பகுதிக்கும் தளி பகுதிக்கெல்லாம் பணிமாறுதல் செய்த அந்த காலம் போய் இன்றைக்கு விரும்பி வருகின்ற சூழ்நிலைக்கு இன்றைக்கு ஓசூர் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதல் காரணம் நம்முடைய தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், இந்த பனிஷ்மெண்ட் தொழிற்சாலைகள் மட்டும் இல்லைங்க, விவசாயத்திலே நம்ம பல்வேறு காய்கறிகள், மலர் ஏற்றுமதிகள், இது போன்ற விவசாயத்திலே நம்ம தலை சிறந்து இருக்கின்றோம். அதே போல கனிம வளங்கள் கூட ஓசூர் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கனிம வளங்கள் கூட நம்ம மற்ற மாவட்டங்களை விட அரசுக்கு அதிக வருவாய் தரக்கூடிய ஒரு மாவட்டமாக இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கிறது என்று சொன்னால், இப்படி பல்வேறு வளங்களை பெற்ற ஒரு பகுதி தான் இன்றைக்கு ஓசூர். இன்றைக்கு ஓசூரில் வாழக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. இங்கே பல டிஎஸ்பிங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸருங்கெல்லாம் கூட ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய பேர் இன்றைக்கி ஒசூரில் தான் இருக்கிறாங்க. ரிட்டையர்ட் ஆகிட்டோம்னா சொந்த ஊருக்கு யாரும் போகிறதில்லை. காரணம், இன்றைக்கு எவ்வளவு ஒரு அழகான பகுதி இந்த பகுதி. ஒற்றுமையாக பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்கள் இருந்தாலும் கூட அனைவரும் அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய ஒரு பகுதி தான் இன்றைக்கு ஒசூர். பல்வேறு தொழிற்சாலைகள், நாளுக்கு நாள் தொழிற்சாலைகள். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் கூட எந்த ஒரு திட்டத்தை அறிவித்தாலும் அந்த திட்டத்திலே ஓசூர் என்ற பேர் கண்டிப்பாக இருக்கும். அப்படி ஒரு நல்ல நல்ல திட்டங்களை இன்றைக்கு ஓசூருக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஓசூருக்காக நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் அனைவரிடம் இருக்கிறது என்பதற்கு நான் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பல்வேறு டிஸ்ட்ரிக்ட், பல்வேறு ஸ்டேட்டு, இப்படி இப்போ இந்தியாவில் இருக்க அத்தனை பேர் இங்கே வாழக்கூடிய பகுதி. ஆனால் இந்த நம்ம எல்லாம் இங்கே ஒன்றா இருக்கிறோம். இந்த ஊரை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுடைய தேசிய நெடுஞ்சாலையில் கூட நாங்கள் போக முடியாது. அந்த அளவுக்கு 8-9 மணி வரைக்கும் காலையில் பனி இருக்கும். தூரமாக போகின்ற வாகனங்கள் தெரியாதையும் அந்த அளவுக்கு பனி இருந்த பகுதி. சொட்டரும் மஃப்ளரும் போடாமல், பங்கி கேப் போடாமல் காலைல வெளியே வர முடியாது. ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி என்று சொன்னால் நம்ம இருக்கின்ற வளங்களை நாம் அழைத்து இருக்கின்றோம். நல்ல நல்ல மரங்கள்லாம் இல்லை. இன்றைக்கி டெய்லி கொண்ட ரோடு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த தேன்கனி கொண்ட ரோடில் பார்த்தீங்கன்னா வெறும் நாவல் மரம் தான். நான் சப்கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஆரம்பித்தேன்னா நீங்கள் மத்திய வரைக்கும் அந்த 2 பகுதியிலையும் நாவல் மரங்கள், பல்வேறு நாவல் மரங்கள், அரச மரங்கள், இப்படி பல்வேறு மரங்கள், பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும். அந்த மரத்தில் விளையாடுறது தான், அந்த மரத்தில் இருக்கிற நாவல் பழங்களை பறித்து தின்பதான் வேலை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மரம் கூட இல்லை. சாலை விரிவாக்கம் என்ற பேரில் நம்ம மரம்லாம் எடுத்துடுறோம். ஆனால் எடுத்ததுக்கப்புறம் அந்த மரங்களை நாம் நடுகிறோம் என்று சொன்னால் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா தளி ரோடில் இருக்கின்ற அந்த ஒரு ரோடு மட்டும்தான் எல்லா மரங்களும் இருந்த ஒரே ஒரு சாலை தளி சாலை மட்டும்தான். இன்னைக்கு தளி சாலையில் கூட எல்லா மரங்களும் இப்போ சாலை விரிவாக்கத்தினால வெட்டி எடுக்கப்படுகின்றது. ஆக இந்த மரங்களை நடுவது என்பது நம்முடைய தலையாய கடமை. எப்படி நாம் குடைகளை உடுத்தி வெளியே வருகின்றோமோ அந்த மாதிரி நம்ம ஊரில், நம்ம வீட்டில், நம்ம பகுதியில், இல்லை நம்ம பணிபுரிகின்ற இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல நம்மால் ஒரு மரங்கள் நடப்பட வேண்டும், அந்த மரங்கள் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்துல நான் உங்களிடம் வேண்டுகோளாக வைக்க விரும்புகின்றேன். ஏன்னா வருகின்ற சந்ததியினருக்கு நாம் விட்டு செல்வது அதுதான், அவருக்காக நாம் செய்ய இருக்கின்றது அதுதான். ஏன்னா
இந்த மரங்கள் திடீர்னு உருவாக முடியாது. ஒரு நாளைக்கு இன்னைக்கு சோறு இல்லை சாப்பிடணும்னா இன்னைக்கு செஞ்சிடலாம். ஆனால் அந்த ஒரு மரம் இல்லைன்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் அதை நட்டு பராமரித்தால் தான் அந்த மரம் உருவாகும். அந்த உருவான பிறகு அதற்கு உண்டான பலனே நமக்கு தரும். ஆக நாம் கண்டிப்பாக மரக்கன்றுகளை அனைவரும் நடுவதில் ஆர்வம் காட்ட வேண்டும். அதற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். எல்லாருக்கும் இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஸ்கூலில் பல்வேறு வகுப்புகள் எல்லாம் எடுக்கின்றீங்க, டாபிக் சம்பந்தமாக பேசுகிறீங்க. அதற்கு உங்களுடைய விழிப்புணர்வு கண்டிப்பாக நாம் அனைவரும் தந்திட வேண்டும். அதற்கு நிச்சயம் நம்முடைய காவேரி மருத்துவமனையும் சேர்ந்து செய்கின்ற இந்த பணிக்கு நாங்களும் உடன் நிற்போம். உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தக்க நேரத்தில் நாங்களும் தயாராக இருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய டிராஃபிக் வார்டன்ஸு இன்னைக்கு ஒசூரில் ஓரளவிற்கு நிறைய நெரிசல்கள் இருக்கு. காரணம் அதுக்கு பல்வேறு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் ஒரு 6 மாதத்துக்குள்ள எல்லா பணிகளும், சாலை பணிகளும், விரிவாக்க பணிகள் எல்லாம் நிறைவடைந்து அந்த சிரமங்கள் தவிர்க்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் இந்த சிரமத்திற்கு இடையிலும் பொதுமக்கள் பாதுகாப்போட பொதுமக்கள் நல்லபடியாக வாகனங்களில் செல்கிறார்கள் சொன்னால் அதற்கு முதல் காரணம் நீங்களும் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொண்டு உங்களுடைய கடமையை நான் பாராட்ட தவறவில்லை. உங்களுடைய கடமையை நான் நிச்சயிக்கின்றேன். என்று சொன்னால் நமக்கு போதிய அளவிலே காவல் பணியாளர்கள் இல்லை, காவல் நண்பர்கள் இல்லை, காவல்துறை நண்பர்கள் இல்லை. அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பணிகளையும் நாம் சேர்ந்து அவர்களுக்கு துணையாக நின்றுட வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 5 வருஷமா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி. அதிலே குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்த பிறகு $1 மில்லியன் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடுகள் எல்லாம் நடத்தி அதில் குறிப்பாக பல நாடுகளுக்கு சென்று அந்த முதலீட்டாளர்கள் எல்லாம் இழுத்து இங்கே பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு ஓசூர்ல ஃபேக்டரிஸ் எல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை உருவாக்கியிருக்கு. இதுக்கு முதல்ல யாரு இதுக்கு முற்றுப்புள்ளி இதுக்கு அடித்தளம் போட்டாருன்னு சொன்னா நம் சத்யான் சொன்னது போல நம்முடைய முன்னாள் தமிழகத்தினுடைய 5 முறை முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தான் முதல் ஓசூரில் சிப்காட் கொண்டு வந்தார். அந்த ஓசூர்ல சிப்காட் கொண்டு வந்த காரணத்தினால்தான் இன்னைக்கு ஓசூர் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. அது தொடர்ச்சியாக எப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தாலும் முயற்சி மேற்கொண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆலமரம் போல் கோயம்புத்தூருக்கு இணையாக இன்னைக்கு ஓசூர் வளர்ந்துருக்கு. கோயம்புத்தூர் ஒரு காலத்தில் மான்செஸ்டர் சிட்டி என்று அடுத்தது என்னங்க இப்போ ஓசூர் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு ஓசூர்ல நான் சட்டமன்றத்துல என்னென்ன பேசணும் அத்தனையும் இன்னைக்கு முதலமைச்சர் வழங்கியிருக்காங்க. வளர்ச்சிக்காக கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. நாங்க பார்த்தோம் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் எல்லாம் உள்ளே போக கூட முடியாது, டிராபிக் அவ்வளோ பிரச்சனை. உடனே சட்டமன்றத்துல பேசினேன், இந்த மாதிரி ஓசூர்ல ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையம் வேணும்னு சொல்லி கேட்டேன். உடனே 50 கோடி செலவுல பேருந்து நிலையம் அறிவிச்சு இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை. நம்ம கிருஷ்ணகிரியில இது வந்துச்சு காலேஜ், அங்கே தலைமை மருத்துவமனை இருந்தது. அந்த தலைமை மருத்துவமனை காலேஜ் வந்து பின்னாடி எங்க மாவட்ட தலைமை மருத்துவமனை மாற்றுறதுன்னு முயற்சி எடுக்கும்போது சில சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கேட்டாங்க, பர்கூருக்கு வேணும், முத்தங்கருக்கு வேணும், காவேரி பணத்துக்கு வேணும்னு. ஆனால் நானும் ஒரு கோரிக்கை வச்சேன், ஓசூர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாநகரம், அங்கதான் மாவட்ட தலைமை மருத்துவமனை கொடுக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் கேட்டார். உடனே பிரகாஷ் கேட்கறதா கரெக்ட், ஓசூர் கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டவர் தான் நம்மளுடைய. இந்த ஆர்டர் போட்ட காரணத்துல தான் இன்னைக்கு 420 கொடுக்கை கொண்ட ஒரு 100 கோடி மதிப்புல ஒரு பில்டிங் ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறோம் ராயக்கோட்டை ரோட்ல. அந்த மாதிரி சாலைகள் எல்லாம் விரிவாக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 300 கோடி ரூபாய் மதிப்புல சாலை 4 வழி, எல்லா 2 வழிச்சாலையும் 4 வழிச்சாலை. ஒசூர் சுத்தி எது இருந்தாலும் எல்லா 2 வழிச்சாலையும் 4 வழிச்சாலை ஆகலாம். எல்லா பணிகளும் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வருஷம் திரும்பி ஒரு 200 கோடிக்கு எடுத்திருக்கோம். மறுபடியும் எல்லாம் விரிவாக்கம் செய்து 2 கோடியில காமராஜ் தலைமையில் அற்புதமான ஒரு லைப்ரரி. இது மாதிரி விமான நிலையம் கேட்டேன், நல்ல விமான நிலையம்
வருதுன்னு அறிவிச்சிருக்காங்க. அது 110 அறிவிச்சிருக்காங்க. அதில் சில பேர் முடியுமா, இது வராது, ஏமாத்துறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. 100%, 200% சொல்கிறேன், ஒசூரில் சர்வதேச விமான நிலையம் வரும். அதனால் முதலமைச்சர் வந்து நம்ம சார் சுந்தரேசன் சார் சொன்னது மாதிரி இன்னைக்கு வளர்ந்து ஒரு உலகத்திலேயே 13 இருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய நகரத்தில் உங்களுடைய இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. நான் எங்கே போகும்போதெல்லாம் பார்க்குறேன், பாவம் இவங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த டெனிகோட்டை ரோடு இந்த அந்த பிரிட்ஜு பிளாக் பண்ணுறதுனால அந்த தளி ரோட்டில் எவ்வளோ டிராஃபிக் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. நான் அப்பப்போ சார் ஃபோன் பண்ணுறது, சார் இங்கே பிளாக் ஆகிட்டுக்குது, அங்கே பிளாக் ஆகிட்டுக்குது. சார் உடனே எல்லாம் அலர்ட் பண்ணி இந்த டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணி இந்த அளவுக்கு வளர்ச்சி. ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வேற ஜாஸ்தி ஒசூரில். டெய்லி வந்து போகிறவங்க கூட அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் டிராஃபிக் அதோடைய டபுள் மடங்கு டிராஃபிக். அதனால் இவ்வளவு நீங்கள் சமாளிக்கிறதுன்றது உண்மையாகவே பாராட்டக்கூடியது. ஏன்னா பெருமைக்காக சொல்லுங்க, இவ்வளோ பெரிய நகரத்தில் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் வந்து இந்த டிராஃபிக் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஒரு நல்ல ஸ்கீம் கையில் எடுத்திருக்காங்க. இந்த மரக்கன்றுகள் எல்லாம் நடணும், ஒரு பசுமை புரட்சி ஏற்படுத்தணும்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் தொடர்ந்து குரல் கொடுக்குறாங்க. அதனால் இன்னைக்கு 1 லட்சம் மரக்கன்றுகள் நடக்கூடிய இந்த திட்டத்தையும் தொடங்கி இருக்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் மனம் நடுவோம், வருங்காலத்துக்கு அதுதான் நம்ம காப்பாற்றும் என்ற நோக்கத்தோடு அனைவரும் செயல்படுவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களுக்கும், ஒசூர் மாநகர மேயர் சத்யா சார் அவர்களுக்கும், HIA பிரசிடென்ட், HIA செக்ரட்டரி, HIA ட்ரெஷரர், HIA வைஸ் பிரசிடென்ட், அதே மாதிரி காவேரி ஹாஸ்பிட்டல் ரெப்ரசன்டேட்டிவ், அதர் ஆஃபீஸ் பேரர்ஸ் ஆஃப் HIA, போலீஸ் அஃபீஷியல்ஸ், டிராஃபிக் வார்டன்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்த விழாவில் 2nd வருஷமாக நான் கலந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. நான் முதல்ல ஜாயின் பண்ண புதுசில் டிராஃபிக் வார்டன் ஒரு சிஸ்டம் இருக்கு, வாலண்டியர் பேசிஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, டிராஃபிக் கிளியரன்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தியரட்டிக்கலாக சொன்னாங்க. பட் ஒரு சில வாரங்கள் கழித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பியூர்லி ஆன் வாலண்டியர் பேசிஸ் ஃபார் த லவ் ஆஃப் யூனிஃபார்ம் அண்ட் சர்வீஸ். அதுக்காக வேலை பார்த்து முடிச்சுட்டு வந்து ஒரு டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண வேலை இல்லை. நீங்கள் இந்த மனநிலையை வச்சு பார்க்கணும். காலையில் 10 மணிக்கு வேலைக்கு போகிறோம், 6 மணிக்கு வேலை முடியுது. 6 மணிக்கு வேலை முடிஞ்சு திரும்ப வண்டியை ரோட்டில் நிப்பாட்டிட்டு 2 hours டிராஃபிக் கிளியர் பண்ணிட்டு போகிறது எல்லாருக்கும் மனநிலை வராது. இட் ரெக்வயர்ஸ் அன் ஆட்டிடியூட். அந்த ஊர் நல்லா இருக்கணும், 4 பேர் நல்லா இருக்கணும், நம்மளால முடிஞ்சதை பண்ணலாம். பேசுகிறவங்க நிறைய, நினைக்கிறவங்க ரொம்ப நிறைய, பட் ஆனால் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த பண்ணுற ஒரு சிலரில் இந்த டிராஃபிக் வார்டன்ஸ் வந்து நீங்கள் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறீங்க. ஒசூர் வந்து இட் இஸ் க்ரோயிங் ஆகும்போது ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும், ரொம்ப அதிகமான வளர்ச்சி இருக்கும். பெங்களூருக்கு ட்வின் சிட்டி அப்படிங்கிறது ஒரு ஈக்குவல் காம்படிஷனில் ஒசூர் வர்றதுக்கான எல்லா விதமான பொட்டன்ஷியலும் ஒசூர் இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஹாஸ் ரியலைஸ்ட். எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரி, மேயர் சார் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ப்ராப்பராக ரியலைஸ் பண்ணி எஃபோர்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. பட் அதுக்கு ஈக்குவலண்ட்டான அந்த டிராஃபிக், நமக்கு அந்த டிராஃபிக் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கிறதுனால இந்த டிராஃபிக் வார்டன்ஸ்னால மட்டும்தான் ஒசூர் டிராஃபிக் மூவ் ஆகுது. ஒரு முக்கியமான ப்ரோக்ராமு இல்லை டிராஃபிக் வார்டன்ஸ் யாரும் ஒரு நாள் வர முடியல, 2 பேர் 3 பேர் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னா டிராஃபிக் அன்னைக்கு ஸ்தம்பிச்சிடும். ஒசூரில் டிராஃபிக் ப்ராப்ளம் வந்தால் உடனே சென்னையிலேருந்து கால் வரும், பெங்களூர் சிட்டிலேருந்து கால் வரும். ஏன்னா கனெக்டிங் அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய அஃபீஷியல்ஸு, பொறுப்பில் இருக்கவங்க எல்லாருமே ட்ராவல் பண்ணி போகிறது. எல்லாருக்கும் ஒரே ரோடு தான், எல்லாரும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிளாக் பண்ணி தான் போகணும். டைம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ். அப்போ கேட்கும்போது நான் பெரும்பாலும் நாட்கள் சொல்ல, இன்னைக்கு டிராஃபிக் வார்டன்ஸ் வரலைங்க சார், இந்த காரணங்களால் வர முடியல. ஸோ நம்ம டிராஃபிக் ஸ்ட்ரென்த்தை வச்சு மேனேஜ் பண்ணுறோம், கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இங்கே வந்து லிமிட்டட் ரோட்ஸ்,
இந்த பிரச்சனைகள் வந்து சில வருடங்கள்ல மேபி சில மாதங்கள்ல எல்லாமே சரியாயிடும். பட் இப்போதைக்கு we have a lot of traffic problems in Hosur. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இது வந்து நீங்க டிராஃபிக் வார்டன்ஸ் இல்லாம இந்த சிட்டில டிராஃபிக் வந்து கண்டிப்பா மூவ் ஆகாது. இட் டோட்டலி ஷோக். இப்போ நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வாலண்டியர் பேசிஸ்ல இருக்கிறத கொஞ்சம் பெர்மனண்டா மாத்தினா அது பெட்டரா இருக்கும். இந்த 2 hours ஒர்க் பண்ணுறவங்க அப்படிங்கிறது 8 hours ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் டிராஃபிக் மேனேஜ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோள் நான் முன் வச்சேன். வெரி ப்ரோஆக்டிவ் பிரசிடென்ட். உங்களுக்கு இந்த ரயில்வே பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் சில காரணங்களால் ஸ்ட்ரக் ஆச்சார். ஸ்ட்ரக் ஆச்சுனோடனே ஃபோனில் பேசினாங்க. சார் நேரில் பார்க்கணும் அப்படின்னாங்க. இல்லை சார் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன், நான் ஸ்டேஷனில் இருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க அப்படின்னு உடனே வந்துட்டார். எங்கே பார்க்குறோம், எத்தனை மணிக்கு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, வேலை முடிக்கிறோம். அது அவருடைய வேலை இல்லை, எல்லாருடைய வேலை. ஹவுசூர் ரயில்வே பிரிட்ஜ் வந்து அதுக்கும் HIA பிரசிடென்ட் என்ன சமமாக இருக்கு. பட் ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன தடங்கள் இருக்கு. அதை நேரில் பார்த்து பேசினா சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நேரில் பார்க்க வந்தாங்க. உடனே சரியும் பண்ணியாச்சு நம்ம. பட் அப்போ ஒரு ரெக்வஸ்ட் பிளேஸ் பண்ணேன். சார் எல்லாருமே டிராஃபிக் இஷ்யூஸ் பற்றி பேசுகிறாங்க, பட் டெடிகேட்டட் டிராஃபிக் வார்டன்ஸ் இருந்தால் அது டிராஃபிக் ஸ்ட்ரென்த் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அது 13 பேர் உடனே வந்து பெர்மனன்ட் பேசிஸில் கொடுத்தாங்க. பேஸ் பிரின்சிபல், யார் மேலே டிராஃபிக் வருதோ அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு இந்த குவாரி அசோசியேஷன்லேருந்து அவங்க 10 டிராஃபிக் வார்டன் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. டிராஃபிக் வர்றதுக்கு அவங்களும் ஒரு காரணம், அவங்க மட்டுமே இல்லை, அவங்களும் ஒரு காரணம். அதனால் இப்போ பெர்மனண்ட்டாகவே அவங்களும் ஒரு சில 10 டிராஃபிக் வார்டன்ஸ் அவங்களும் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ வி ஆல்மோஸ்ட் ஹேவ் நோ 13 + 10 + 6 ஆல்மோஸ்ட் 27-28 டிராஃபிக் வார்டன்ஸ் பெர்மனண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. எக்ஸிஸ்டிங் டிராஃபிக் ஸ்ட்ரென்த் கூட இவங்க ஆட் ஆகி வர்றதுங்கிறது ஓசூர் டிராஃபிக்கு இட்ஸ் ஃபார் பெட்டர். அஃப்கோர்ஸ் டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. பட் ஆனால் இவங்க இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கே மூவ் ஆகாது. இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால தான் டிராஃபிக் மூவ் ஆகுது. ஸோ அந்த வகையில் இண்டஸ்ட்ரீஸு, HIA அமைப்பு எல்லாருக்கும் வந்து வி ஆர் வெரி தேங்க்ஃபுல். வார்டன்ஸ் ஆஸ் சச் இட்ஸ் அ குட் சிஸ்டம். 2009 டிஎஸ்பி இருக்கும்போது அந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி இவ்வளோ அதிகமாக வளர்ச்சி இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது, இண்டஸ்ட்ரீஸில் கேட்கலாம் அப்படிங்கிறப்ப இண்டஸ்ட்ரீஸ்லேயும் தே கம் ஃபார்வர்ட். வாலண்டியர்ஸ் வர்றாங்க, இந்த ஜிஓ ஒன்று இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். டிராஃபிக் வார்டன்ஸ் இருக்கிறதெல்லாம் பெரிய சிட்டிஸில், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர், அந்த மாதிரி. கமிஷனரேட் இல்லாமல் டிராஃபிக் வார்டன் இருக்கிற ஒரு ஊர் வந்து ஒசூர் மட்டும்தான். பட் அந்த சிஸ்டம் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக அதை ப்ராப்பராக கொண்டு போகிறதுக்கு 2 காரணம். ஒன்று, தி டெடிகேஷன் ஆஃப் தி டிராஃபிக் வார்டன்ஸ். கூப்பிடும்போது ஒரு தேவை இருக்கும்போது கண்டிப்பாக வந்துடுறாங்க, அந்த ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. தேர் திருவிழாவாகட்டும், இல்லை கோட்டை மாரியம்மன் ஃபெஸ்டிவல் ஆகட்டும், இல்லை வாகலூர் மாரியம்மன் ஃபெஸ்டிவல் ஆகட்டும், தேங்கனி கோட்டை தேர் திருவிழா ஃபெஸ்டிவல் ஆகட்டும், இல்லை ஈவன் எலெக்ஷன். இந்த வருஷம் எலெக்ஷன் கூட அவங்களை யூஸ் பண்ணோம். இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்டென்சிவ் எலெக்ஷனுக்கு அவங்களை யூஸ் பண்ணல. இந்த வருஷம் ப்ராப்பராக டிப்ளாய்மெண்ட்லேயே அவங்களை கொண்டு வந்து இந்த பூத்துக்கு நீங்கள் இருங்க, அந்த பூத்தில் 100 மீட்டருக்கு முன்னாடி வெஹிக்கிள் நிப்பாட்டாத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கிங்க, ஏன்னா போலீஸ் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அவங்கள டிப்ளாய் பண்ணோம். எல்லா ஒர்க்கையும் கொடுக்குற ஒர்க்கை ப்ராப்பராக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த வரை பெரும்பாலும் தலைவலியாக வந்துடுவாங்க, நெக்ஸ்ட் டைம் கூட மாட்டோம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த சரியாக பண்ணால் நெக்ஸ்ட் டைம் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது. இப்போ டிராஃபிக் வார்டன்ஸு யார் வந்தாலும் யார் போனாலும் அதை டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறதுனால சிஸ்டம் ஃப்ளோரிஷஸ். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செகண்டு, தி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் தம். உங்களுடைய அந்த முக்கியத்துவம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரியலைஸ் பண்ணது. இந்த டிராஃபிக்கு நீங்கள் ஒரு பேக் போனாக இருக்கிறீங்க, அதனால டிராஃபிக் வார்டன்ஸை எப்போவுமே போலீஸ் விட்டு கொடுக்குறது இல்லை. ஒரு சின்ன இஷ்யூ பப்ளிக்ல இருந்து டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுங்கிறது அது எல்லாரும் ஈஸியாக பண்ணிட முடியாது. ரொம்ப பொறுமை வேணும், ஒரு மெச்சூரிட்டி வேணும். அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது டிராஃபிக் வார்டன்ஸுக்கு அதனால இஷ்யூ வரும்போது வி ஆல்வேஸ் ஹேவ் ஸ்டூட் அப் ஃபார் தம். எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்கோம், எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட்லாம் பண்ணியிருக்கிறோம். அதனால தி சிஸ்டம் எக்ஸிஸ்ட் ஸ்டில் நவ். இதில் வந்து அந்த இனிஷியேட்டிவ்ஸ் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, தேர் திருவிழாவில் லாஸ்ட் இயரில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். இன் அவுட் சந்திரசூடேஸ்வரர் தேர் திருவிழாவில் 2 பாதை மேஜரான பாதை இருக்குது அப்படின்னா அந்த 2 பாதையிலையுமே உள்ளே போவாங்க, வெளியிலையும் வருவாங்க. அதனால நிறைய சிரமங்கள் இருந்தது. அது லாஸ்ட் இயரில் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தோம். இதனால் வந்து இது வந்து ஒரு ரொம்ப சின்ன விஷயமா நமக்கு தெரியலாம். பட் இதனால் பலனடைகிறவங்க பல ஆயிரக்கணக்கான பேர். தேர் திருவிழாவுக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்குள்ள கண்டிப்பாக கசங்கிடுவீங்க. கூட்டம் ரொம்ப நெருகலாக, ரொம்ப குறுகலான ஒரு சந்து,
அதில் தான் ஆயிரக்கணக்கான பேர் போகணும். அதில் பெண்கள் போகும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் அந்த இன் அண்ட் அவுட் அப்படிங்கிறது ஒரு சின்ன இனிஷியேட்டிவ், ஒரு சின்ன சேஞ்சு. அது இது வரைக்கும் எனக்கு எங்கே யாருக்கும் தோணல. அந்த இனிஷியேட்டிவ் கேம் ஃப்ரம் டிராஃபிக் வார்டன். லாஸ்ட் இயரில் அது பண்ணும்போது கொஞ்சம் மர்மர்ஸ் இருந்தது, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படி. இந்த வருஷம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணிட்டாங்க. சிஸ்டம் வில் பர்சிஸ்ட் ஃபார் லாங் டைம். இனிமேல் தேர் திருவிழாவில் கண்டிப்பாக இதுதான் இன் அதுதான் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் செட் ஆயிடுச்சு. பட் அதை வந்து பல வருஷமாக நீங்கள் பார்க்குறீங்க, இதை சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு மென்டாலிட்டி, இந்த ஒரு மாற்றத்தை பண்ணலாம். டெல்லியில் இந்த பிரிட்ஜ் ஒர்க் பண்ணும்போது நம்ம ரயில்வே அண்டர் பாஸ் வந்து அலோவ் பண்ணோம். சில்க் ஃபார்ம் ரோடு 1 வே, ரயில்வே அண்டர் பாஸ் 1 வே அப்படிங்கிற மாதிரி பண்ணோம். எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, சார் இதை வந்து 2 வேவா பண்ணுங்க, போகட்டும் நிறைய பிரச்சனை இருக்குன்னு, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். கொஞ்சம் அலோவ் பண்ணோம், அதனால டிராஃபிக் ரொம்ப சோக் ஆச்சு, அதை மேனேஜ் பண்ண முடியல. எஸ்பெஷலி அந்த பிரிட்ஜு கீழே ரொம்ப சின்ன ஏரியா இருந்தாலும் அலோவ் பண்ண முடியல. அப்போ உங்கள் சீஃப் டிராஃபிக் வார்டன் தான் சொன்னார், சார் இதை வந்து நம்ம இந்த பக்கம் 4 வீலர், அந்த பக்கம் 2 வீலர் அண்ட் ஆட்டோ அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோன்ஸை வச்சு, ஹெவி ஸ்டோன்ஸை குழி தோண்டி வச்சு அதை பண்ணால் கரெக்டாக இருக்கும். பப்ளிக்கில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. 100 பேரில் 80 பேருக்கு அது நல்ல விஷயமா படும், 20 பேருக்கு நல்ல விஷயமா படாது. அந்த 20 பேர் எப்படியாவது அதை மாற்றணும்னு நினைப்பாங்க. ஒரு நார்மல் பேரிகேட் போட்டு அது ஒர்க் ஆகல, ஹெவி ஸ்டோன்ஸ் வச்சும் ஒர்க் ஆகல. ஜேசிபியை வந்து ஸ்டோன் திருப்பி வச்சுட்டு போயிடுவாங்க, ஒவ்வொரு நைட்டும் போய் மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால அது கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் பண்ணி நானும் சப் கலெக்டரோ யாரும் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகிடும். அதுவும் டிராஃபிக் உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஜங்ஷன் போட்டாங்க, சிக்னல் போட்டாங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடும். பல தடவை டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி வெயிட் பண்ணி தான் போயிருந்துருக்காங்க. பட் அந்த 1 வே 4 வீலர் இந்த பக்கம் போகலாம், ஆப்போசிட்ல 2 வீலர் ஆட்டோ போகலாம் அப்படிங்கிறது பல ஆயிரக்கணக்கான பேருக்கு பல மணி நேரங்கள் சேவ் ஆச்சு. அதில் கியூமுலேட்டிவாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சின்ன இனிஷியேட்டிவ், ஒரு சின்ன சேஞ்ச். பட் ஓசூர் டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணனாலும் டிராஃபிக் வார்டன் டிஸ்கஸ் பண்ணாமல் நான் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் வந்து யூ பிலாங் டு திஸ் பிளேஸ், நாங்கள் வருவோம், நாங்கள் போவோம், உங்களுக்கு இந்த இடத்த பற்றி நல்லா தெரியுது, உங்களோட இன்புட்ஸ் வந்து ரொம்ப வேல்யூபுளாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம டிராஃபிக் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸில், ஸ்ட்ரக்சரல் டிஃபிகல்ட்டிஸில் டிராஃபிக் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சஜஷன்ஸ் வேறு எது இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் எங்கிட்ட எப்போனாலும். அதே மாதிரி யூ ஆல் பிலாங் டு போலீஸ் ஃபேமிலி தான். யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் எல்லாம் போலீஸ் ஃபேமிலி தான். அதில் டிராஃபிக் வார்டன் வேறு, போலீஸ் வேறு அப்படிங்கிற மாதிரி இல்லை. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எந்த விதமான ஹெல்ப் தேவைப்படுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து டோன்ட் ஹெசிடேட் டு ரீச் அவுட் டு அஸ். அந்த மாதிரி லாஸ்ட் இயரில் 1-2 பேர், சில பேர் ரீச் அவுட் பண்ணாங்க. அது என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து அடுத்து வர வருஷங்கள்லையும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தாலுமே கூட கண்டிப்பாக நீங்கள் வாங்க, போலீஸ் நம்ம ஃபேமிலி நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி உரிமையை நீங்கள் கேட்கலாம். ஸ்டேஷனில் ரெஸ்பான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்ன நீங்கள் பார்க்க வாங்க. வில் டூ தி நீட்ஃபுல். லாஸ்ட் ஒரு விஷயம் வந்து ஐடி கார்டு சீஃப் டிராஃபிக் வார்டன், டெப்டி சீஃப் டிராஃபிக் வார்டன்ஸ்க்கு இப்போ ஐடி கார்டு கொடுத்துருக்கோம். அது நிறையா ரொம்ப மேனுவர் பண்ணி தான் அதை கொடுத்தோம். அதை தே ரியலி டிசர்வ் இட். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடியே எல்லா வார்டன்ஸ்க்கு ஐடி கார்டு கொடுக்கணும்னு ரொம்ப பிளான் பண்ணது. அது கொஞ்சம் ப்ரொசீஜரல் டிலேனால அது கரெக்டாக பண்ண முடியல. பட் பேக் பை எனி மீன்ஸ் ஒரு மாதத்துக்குள்ளே எல்லா டிராஃபிக் வார்டன்ஸ் கண்டிப்பாக ஐடி கார்டு இஷ்யூ பண்ணிடுவாங்க. லாங் ஸ்டாண்டிங் டிமாண்ட் அது வில் பி ஃபுல்ஃபில்டு அண்ட் யூ வில் கெட் டியூ ரெகக்னிஷன். ஸோ இந்த சமயத்தில் சீஃப் டிராஃபிக் வார்டன், டெப்டி சீஃப் டிராஃபிக் வார்டன் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள். ஒரு 90+99 பேர் இருக்கிற ஒரு அமைப்பை ரன் பண்ணுறதுங்கிறது ஈஸி இல்லை. அதில் 1008 பிரச்சனை வரும். யூனிஃபார்ம் போட்டு ரோட்டில் நிற்கும் போது மனசு மாறும் பல பேருக்கு, சரிங்களா? அந்த சிஸ்டமை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறதுங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி. எல்லாமே நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க. லோக்கலில் வந்து உங்களை போலீஸ் மாதிரி தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. மக்களுக்கு வார்டன்ஸ்க்கோ போலீஸ்க்கோ பெரும்பாலான பேருக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. அதனால் கரெக்டாக அது பப்ளிக் பிஹேவியர் ப்ராப்பராக இருக்கணும். நீங்கள் ஒன்று தப்பு பண்ணாலும் போலீஸ் தான் ரிஃப்ளெக்ட் ஆகிடாது, போலீஸ் தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். பட் அந்த ஒரு அமைப்பை கட்டுக்கோப்பாக இந்த இஷ்யூவும் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு இந்த சீஃப் டிராஃபிக் வார்டன், டெப்டி சீஃப் டிராஃபிக் வார்டன்ஸ் அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த சமயத்தில் வந்து ஐ வாண்ட் டு தேங்க் தம் பர்சனலி.